கரூர் நெடுஞ்சாலையில ரூபாய் 1600 கோடியோட 2 லாரி நிக்குதாம்பா. வாட் இஸ் த மேட்டர் அப்படின்றீங்களா? அதே கேள்வியோட போலீஸும் போயிட்டாங்க பாதுகாப்போட. அதுவும் எப்படி துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்போட தான் அந்த 2 லாரி நிக்குதாம். கர்நாடகாவோட மைசூர் ரிசர்வ் பேங்க் பிரான்ச்ல இருந்து ட்ரிவாண்ட்ரம் ரிசர்வ் பேங்க் பிரான்ச்சுக்கு போனது தான் இந்த லாரிகளாம். வழியில கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பக்கத்துல தாரக்கொட்டாய் அப்படின்ற ஒரு பகுதியில் வந்து இந்த லாரிங்க போயிட்டு இருக்கும்பொழுது ஒரு லாரியில இயந்திர கோளாறு ஏற்பட்டு அடுத்த லாரியும் பக்கத்திலே நிப்பாட்டி 2 லாரியுமே அங்க இருக்குதாமா. இது தெரிஞ்ச உடனே போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. பணத்தை பாதுகாக்க லாரியை சுத்தி துப்பாக்கியோட போலீசார் நிக்கிறாங்களாமா. லாரியில 500 கோடி 1000 ரூபாய் நோட்டு இருக்கிறதாவும் அதோடைய ஆவணங்கள் இருக்கிறதாவும் சொல்றாங்கப்பா. இதை பத்தி யோசிக்கும் போது தான் திருப்பூர் பக்கத்துல 3 கண்டெய்னர் லாரியில 570 கோடி ரூபாய் பிடிபட்ட சம்பவம் நம்ம ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். அதை பத்தி கொஞ்சம் பேசலாம். ஏன்னா இப்போ வந்து சிபிஐ புதிய தகவல்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. தமிழக அரசியல மட்டும் இல்ல தேசிய அளவிலேயே பெரும் பிரளயத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. மத்திய நிதியமைச்சர் அருண் ஜெட்லிக்கு தான் பெரும் சிக்கல் ஏற்படுமாமா. காரணம் அவர் இது ஸ்டேட் பேங்க் பணம் தான் அப்படின்னு அடிச்சு சொன்னார்ல, அங்கதான் ப்ராப்ளம். டக்குன்னு ஆமா இது எங்க பணம் தான் அப்படின்னு சொல்லாம ஸ்டேட் பேங்க் வேற கொஞ்சம் டிலே பண்ணி ஆமா அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நாட்டின் முதன்மையான வங்கி இவ்வளோ பெரிய பணத்தை வந்து போலி பதிவெண் கொண்ட கண்டெய்னர் லாரியில் கொண்டு போனது எப்படி அப்படின்ற சந்தேகத்தை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் அந்த காசு பிடிபட்ட டைம் தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் டைம் இல்ல, கடந்த மே 13 திருப்பூர்ல அந்த 3 கண்டெய்னர் லாரிகள் பிடிபட்டது இல்லையா, அங்கதான் இது அரசியல் சார்ந்த பெரும் பிரச்சனையாக உருவெடுத்தது. இது எப்படி சிபிஐ கைக்கு போச்சு அப்படின்றதே வந்து அரசியல் பிரச்சனை தான். ஏன்னா திமுக தான் கேஸ் போட்டாங்க. கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த விசாரணையில ஏகப்பட்ட உண்மைகள் வந்து அம்பலமாகும், பலரோட பொய் புரட்டு வெளிச்சத்துக்கு வரும் வந்து திமுக பொருளாளர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சொன்னது நம்ம எல்லாத்துக்குமே ஞாபகத்துல இருக்கும். இந்த டைம்ல தான் இந்த லாரிங்களுடைய பதிவெண்கள் போலியானவை அப்படின்னு வெளிவந்தோடனே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. ஃபர்ஸ்ட் இதை பத்தி சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக ராஜ்யசபா எம்பி TKS இளங்கோவன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தாரு. அந்த மனுவில் இதை பத்தி விரிவா அவர் வந்து பேசியிருந்தார். அதனால தான் சிபிஐக்கு போச்சு இந்த கேஸ். இதே விஷயமா திரு கருணாநிதி அவர்களும் அவருடைய வியூஸை சொல்லியிருக்காரு. அதாவது நம்ம கேஸ் போட்டோம், நம்ம வக்கீல் வில்சன் திறமையா வாதாடினாரு, ஜட்ஜுங்களும் சிபிஐ கிட்ட டக்குன்னு எவ்வளவு சீக்கிரமா வந்து அறிக்கை விட முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா விடுங்கன்னு சொன்னாங்க. இதுக்கு நடுவுல இது எப்படிலாம் ஆராயலான்ற மாதிரியா நான் ஒரு 2 பக்கத்துக்கு கடிதம் எழுதியிருந்தேன். இது எல்லாத்துடைய முழு ரிசல்ட்டா இப்ப நமக்கு தேவையான ஒரு விஷயம் டப்புன்னு கிடைச்சிருக்குது. கோவையிலிருந்து பணத்துடன் புறப்பட்ட கண்டெய்னர் லாரிகளின் பதிவு எண்கள் போலியானவை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரோட சந்தோஷத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. இதுல படிக்கட்டுகள் அவருக்கு சாதகமாக போய்கிட்டு இருக்கு அப்படின்றதுனால இப்படி எல்லாம் இந்த 570 கோடி ரூபாய் கண்டெய்னர் கேஸ் நடந்துட்டு இருக்க பொழுது இந்த பக்கம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி 1600 கோடி துப்பாக்கி ஏந்திய போலீஸ் நிக்கிறாங்களாமா. ஏன் அப்படின்னு கேக்குறீங்களா? ஆமா, அப்படியே கரூர் அரவக்குறிச்சி பக்கத்துல இருக்கிற மக்கள் அந்த பக்கமா போய் கிழிச்சு அப்படின்னு சொல்லிட்டு செல்ஃபி எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்களாமா லாரி பக்கத்துல. அப்புறம் எல்லாம் என்ன பண்ணுவாங்க போலீஸ் துப்பாக்கியோட. இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். நியூஸ் கிளிட்ஸ் பேஜை கிளிக் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே. அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்டு அந்த அம்மையார் கொடுத்த பதவியை அந்த அம்மையாரிடமே திருப்பி வழங்கிவிட்டு வந்த நாளிலிருந்து என்னுடைய மனம் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் கலைஞரையும் தளபதியையும் பேராசிரியரையும் தான் சுற்றி வந்தது.